சிவகார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 2023 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ஒரு சின்ன வெற்றி கிடைக்குது, அப்புறம் எழுந்து நிற்கினா திருப்பி விழுறோம், எழுந்து நிற்கிறோம் திருப்பி விழுறோம், இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர நம்மளால ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான வருஷமாக நம்மளால சொல்ல முடியல. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் அது கோட் மட்டும் தான். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு பிரேக் த்ரூ பண்ணுறதுன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் 1000 கோடி ஒரு படம் பண்ணுறது தான் ஒரு பிரேக் த்ரூ. அது புஷ்பா 2 பண்ணியிருக்கு. அதில் என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா, அந்த படத்துடைய கலெக்ஷனில் ஆந்திரா தெலுங்கானா அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை, நார்த் இந்தியா பெரிய கலெக்ஷன். தமிழ் சினிமாவுக்கு இஸ் yet to face its first 1000 crore club. Will ever be a dream as well? எதனால அது நிற்கிது? இட் லுக்ஸ் லைக் எ ட்ரீம், பட் இந்த ட்ரீமை உடைக்கிறதுக்கு வந்து கூலி பாசிபிள் நினைக்கிறேன். விடுதலை 2 வரல, விடுதலை 2 வந்த பிறகு பேசலாம். என்ன காரணம்னா மேபி இன்னொரு இன்டர்வியூ அப்போ பண்ணி முடிக்கலாம். அப்போ டாப் 10 நான் சொல்கிறேன். நீங்கள் எடுத்து பாருங்களேன், மஞ்சுமல் பாய்ஸில் ஆரம்பித்து வரிசையாக அவங்களுடைய படம் வந்து இல்லை பிரேமலு படம், அது பிறகு பார்த்தீங்கன்னா ஆவேசம், அது பிறகு வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்னு வரிசையாக போட்டுட்டு இப்போ வந்து சமீபத்தில் வந்து சூஷ்ம தர்ஷினி, அதுக்கு முன்னாடி வந்த கிஷ்கிந்தா காண்டம் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஏஆர்எம் டொவினோ தாமஸனுடைய படம் எல்லாமே வணிக ரீதியில் மிகப்பெரிய கலெக்ஷனிங் பண்ணியிருக்கு. தனிப்பட்ட மனித தாக்குதல் நடந்து, தனி மனித தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, வன்மத்தோட பேச நடந்துட்டு இருக்கு ஆடியன்ஸ் மத்தியில். ஆனால் அவங்க யாருமே வந்து காமன் ஆடியன்ஸ் கிடையாது, பிளான்டட் ஆடியன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ். இப்போ ஸ்லீப்பர் செல்லை தடுக்கணும்னா ஓவராலாக தான் தடுக்கணும். கங்குவா அகைன் அது வந்து for you was it a catch or a miss? இல்லை, டெஃபினட்டாக மிஸ் தானே. So how was 2024 for you, sir? தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 2023 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்டென்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் சக்ஸஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் டர்ன் ஓவர். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன், 2023 எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது பாருங்கள். ஆரம்பிக்கிறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவும் பெரிய வெற்றி, அது பிறகு பொன்னியின் செல்வன் 2 வருது, அது பிறகு நம்ம பார்க்குறோம் பெரிய லெவலில் ஜெயிலர் வெற்றி அடையுது, தென் லியோ வெற்றி அடையுது. தொடர்ந்து பெரிய பெரிய வெற்றிகளை தமிழ் சினிமா அந்த வருஷம் பார்த்தது. மார்க்கெட்டிங் கூட கடைசியில் 100 crore, ஆமாம் 150 crore கிட்ட பண்ணி பெரிய சக்ஸஸ். லிஸ்ட்டு பெருசு 2023 லிஸ்ட்டு. இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவுடைய ஹையஸ்ட் லெவல் கலெக்ஷனே வந்து 2023 தான். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருந்தாலும் சரி, டர்ன் ஓவராக இருந்தாலும் சரி. ஆனால் 2024 பொறுத்தவரையும் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. 2024 கொஞ்சம் என்ன சொல்ல லிம்பிங் தான். ஒரு சின்ன வெற்றி கிடைக்குது, அப்புறம் எழுந்து நிற்கினா திருப்பி விழுறோம், எழுந்து நிற்கிறோம் திருப்பி விழுறோம், இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர நம்மளால ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான வருஷமாக நம்மளால சொல்ல முடியல. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் அது கோட் மட்டும் தான். ஒரு 450 கோடி மேலே அந்த படம் பண்ணியிருக்குன்னா அது மட்டும் தான் பெரிய லெவலில் வெற்றி. ஆனால் 2023 600 கோடின்றது 2 படம் பண்ணிடுச்சு. அது மாதிரி 450 கோடி ஒரு படம் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் அமையல. அடுத்ததான் அமரன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அது பிறகு மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாராஜா எடுத்துங்க, நீங்கள் வந்து வரிசையாக படங்கள் நிறைய இருக்குது. அதாவது என்னென்ன படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 100 கோடி 50 கோடி ராயன் இப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம். பட் எதுவுமே இதெல்லாம் வந்து பிரேக் த்ரூ வெற்றிகள் சொல்ல முடியாது. அதாவது 300 கோடி 500 கோடினா 2 படம் மட்டும்தான் நிற்குது. 300 கோடியை தாண்டின படம் 400 கோடி தாண்டின படம் எடுத்திங்கன்னா 2-3 படம். ஆனால் 2023 நிறைய படங்கள் வந்தது. அதனால் 2023 வந்து தமிழ் சினிமா பொறுத்தவரையும் ஒரு வீக்கான ஒரு வருஷம். அதாவது பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையல, ஒரு சேலஞ்சிங்கான இயர்னு சொல்லலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இயராக இருக்குது. அதை விட இதுவரை 225 படங்கள் வெளியாகி இருக்குது இப்போ லாஸ்ட் வீக் வரையும். இப்போது போகிற போக்கில் இன்னும் ஒரு 2 வாரம் இருக்குது. இந்த 2 வாரத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 240 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த 240 படங்களில் வெற்றி அடைஞ்ச படங்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 7%. 7% கூட கிடையாது. அதாவது 15 படங்கள் மேலே வெற்றி இல்லை. வணிக ரீதியில் அந்த தயாரிப்பாளர்கள் வெற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7% கூட கிடையாது. அப்போ 93%. முன்னாடி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 10-12% வெற்றி. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 7% வெற்றி தான் வந்திருக்கு. 6-7%. அப்போ 93% தோல்வி என்பது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் பாருங்க. அத்தனை ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை இந்த தமிழ் சினிமா இந்த 2024 நம்ம கொடுத்துருக்கு. பல காரணங்கள் இருக்கு. பட் ஆனால் இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான இயர் தான் நான் பார்க்குறேன். பட் எனக்கு இதுல இருந்து ஒரு ஸ்ட்ரீம் லைனாக கேட்கணும். ஏன்னா பார்க்கும்போது டவுன் த லைனாக பார்க்கும்போது கலெக்ஷன்ஸை தள்ளி வச்சுட்டு ரஜினி சார் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, விஜய் சார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சூர்யா சார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இவ்வளோ கான்டென்ட், விக்ரம் சாரோட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போதுமே கான்டென்ட்ல எந்த குறையுமே இல்லை. லைக் லோடட் தமிழ் சினிமாஸ் லோடட் வித் டாப் ஸ்டார்ஸ் ஃபிலிம்ஸ் தான். ஆனாலுமே ஒரு சின்ன லிம்பிங் இருக்கு அப்படிங்கும் போது அது எதனால எங்க நம்ம பிரேக் த்ரூன்றது வேற, வெற்றின்றது வேற. இப்போ வெற்றிகரமாக நிறைய படம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கலான் ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணுச்சு, ராயன் பெரிய கலெக்ஷன் பண்ணுச்சு, மகாராஜா கலெக்ஷன், அது இது எல்லாமே வெற்றி. ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது வந்து பிரேக் த்ரூ வெற்றி. பிரேக் த்ரூ வெற்றினா 300 கோடி 400 கோடின்னு. இப்போ அமரன் வந்து ஒரு பிரேக் த்ரூ வெற்றி, கோட் வந்து ஒரு பிரேக் த்ரூ வெற்றி. 450 கோடி பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். புஷ்பா 2 வந்து நேற்று வரையும் 890 கோடி. நான் சொல்கிறது நேற்றுன்னா 4 நாளில், முதல் 4 நாட்களில் அவங்க அனௌன்ஸ் பண்ணது. இப்போ அவங்க டிக்ளேர் பண்ண போகிறாங்க 1000 கோடி. நம்ம வீடியோ லைவ் போகும்போது 1000 கோடி டிக்ளேர் பண்ண போகிறாங்க.
எத்தனை நாள்ல? 5 நாட்கள்ல ஃபாஸ்டஸ்ட் 1000 crores. எங்க இந்த மாதிரி பார்த்துருக்கோம்? ஸோ அதுதானே பிரேக் த்ரூ. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு பிரேக் த்ரூ என்பதுன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் 1000 கோடி ஒரு படம் பண்றது தான் ஒரு பிரேக் த்ரூ. அது புஷ்பா 2 பண்ணியிருக்கு. அதுல என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அந்த படத்தினுடைய கலெக்ஷன்ல ஆந்திரா தெலுங்கானா அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்ல. நார்த் இந்தியா பெரிய கலெக்ஷன். ஹிந்தி அதே 500 crores கிட்ட இதுவரை 300 கோடி தாண்டி இருக்கு. மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து இந்தி. ஓவர்சீஸ் அதே மாதிரி 300 கோடி. மீதி தான் 400 கோடி வருது 1000 கோடியில. அப்போ ஆந்திரானால 500 கோடி வரல. அதாவது ஹோம் ஸ்டேட் வந்து அவ்வளவு பெருசா கொடுக்கல. ஆனா மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு கலெக்ஷன் வந்து ஓவர்சீஸ்ல கிடைக்குது, இந்தியில கிடைக்குது, இந்தி பெல்ட்ல. அப்போ ஒரு பிரேக் த்ரூ ஒன்றுன்றது அதுதான். இண்டஸ்ட்ரி ஃபுல்லா எதிர்பார்க்கறதே அந்த மாதிரி பிரேக் த்ரூ படங்கள் தான். அந்த மாதிரி வரும்போது தான் இண்டஸ்ட்ரி கேலப்பிங்கா இருக்கும். தமிழ் சினிமாக்கான 1000 crores இன்னும் அந்த கனவாவே இருந்துருமா சார்? ஏன்னா கோட் வந்து சோலோ ரிலீஸ் தான், 6000+ ஸ்கிரீன்ஸ். கங்குவாமே எக்ஸ்பெக்ட் பண்ணும். எல்லாமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஆகி நிக்குது. இல்லை ஜெயிலருமே கிட்டத்தட்ட 750 வரைக்கும் 700 600 750 கிட்ட போகும்போது கூட இப்படியா போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது அது அங்கே நின்று இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவுக்கு இஸ் எட் டு ஃபேஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் 1000 crore club. வில் எவர் பி a dream சார்? இல்லை எதனால அது நிற்கிது? இட் லுக்ஸ் லைக் எ ட்ரீம். பட் இந்த ட்ரீமை உடைக்கிறதுக்கு வந்து கூலி பாசிபிள் நினைக்கிறேன். கூலி வந்து 1000 crore வரதுக்கான என்னன்னா அங்கே அமீர் கான் இப்போ வந்திருக்காரு அப்படின்ற தகவல் போயிட்டு இருக்கு. அது அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாத போது நம்மளால சொல்ல முடியல. சன் பிக்சர்ஸ் இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் அமீர் கான் வந்து இப்போ ஜெய்ப்பூர் வந்துட்டாரு, ரஜினி சாரோட 10 நாள் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இது கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியா லெவலில் மிகப்பெரிய லெவலில் கலெக்ஷன் அடிக்கும்னு எதிர்பார்ப்பு வருது. அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம சொல்லுவோம். நேற்று தான் கிளம்பியிருக்காரு சொல்றாங்க, நம்ம பாட்டு ஏதாவது வாய்ஸ் சொல்ல மாட்டேங்கிறேன். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்கே லோகேஷ் கனகராஜ்ன்ற ஒரு பவர்ஃபுல் பிராண்ட் இருக்கு இயக்குனரா. ரஜினி சார்ன்ற மாபெரும் ஆளுமை இருக்காரு, சூப்பர் ஸ்டார்னாலே அவர் தான். இப்போ அமீர் கானும் வந்து இந்தியில வந்து நிற்கிறாரு, பிளஸ் வேரியஸ் அதர் ஆர்டிஸ்ட் இருக்க போறாங்க அந்த படத்துல அப்படின்னு வரும்போது எல்லா மாநிலங்களிலுமே இந்த படத்துக்கு ஐப்பு வரதுக்கு மிகப்பெரிய பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ இந்த 500,000 கோடின்றத ஈஸியா அந்த படம் தட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடியா கூலி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவு அதனுடைய டீம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த டீம் அந்த செட்டப் எல்லாமே 1000 கோடிக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு படமா அமையுது. அது அமையட்டும்னு எதிர்பார்ப்போம். 2026 அந்த படம் 25 அந்த படம் வரும்போது கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு வெற்றி அந்த படம் கொடுக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமா இன்னைக்கு அதுதான் தேவை. இப்போ நம்ம பார்த்து புஷ்பா 2 கிரேட் கிரேட் கிரேட், KGF கிரேட் 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 இப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. தமிழ் சினிமால எங்க படம் வருதுடா, தமிழ் சினிமா வந்து 1000 கோடி கொடுக்குதா சொன்னாதான் நம்ம கிரேட் நம்ம தமிழ் சினிமா சொல்ல முடியும். ஆனா இங்கே ஏன் இது வந்து தமிழ் சினிமாவில் 1000 கோடி வரதுன்றது நம்ம மார்க்கெட்டை மட்டும் நம்பி இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லை எக்ஸாம்பிள், புஷ்பா 2 வந்து ஆந்திராவில் பணத்துட்டு 1000 கோடி வரல, நார்த் இந்தியாவும் அந்த படம் அப்பீல் ஆயிருக்கு, ஓவர்சீஸ்ல அப்பீல் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ கொடுத்துருவாங்க அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் 250 கோடி மேலே வர முடியாது. அதனால 250 கோடி தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து கோட்டுக்கே கொடுத்துட்டாங்க. அதனால அவங்கள பொறுத்தவரையும் அவங்க கலெக்ஷனை கொடுத்துட்றாங்க. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து இதர மாநிலங்களில் அது வரணும். ஓகேங்களா? இப்போ இதர மாநிலங்களில் வந்தால் தான் நம்மளால 1000 கோடி அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அதுக்கான வேலை என்ன பண்ண போகிறோம்? அதுதான் வந்து தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சேர்ந்து நடிகரோட சேர்ந்து ஒரு 1000 கோடிக்கான டார்கெட்னா தமிழ்நாடு பொறுத்தவரையும் சேலஞ்ச் இல்லை. இப்போ வெளி மாநிலங்களை அட்ராக்ட் பண்ணணும்னா இப்போ கூலி எப்படி பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒன்று பண்ணி அந்த இடத்துலையும் அதுக்கு அட்ராக்ஷன் வரும்போது கண்டிப்பாக 1000 கோடின்றது பாசிபிலிட்டி இருக்கு. 2025 அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ அமையும்னு எதிர்பார்ப்போம். இன்னொரு பக்கம் 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க முடியும் சார். ஒன்று தெலுங்கு புஷ்பா 2 ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, சினிமா டிக்கெட் ரைட்ஸ் வந்து கொஞ்சம் ஏற்றி கொடுக்கணும். டு விச் த கவர்மெண்ட் அப்ரூவ்ட் அதிகம். இங்கே தமிழ்நாடு எடுத்துக்கும் போது இதுதான் ஸ்டாண்டர்ட் ரேட், இது மீறி போகக்கூடாது அப்படின்னு மல்டிப்ளெக்ஸ் என்ன சிங்கிள் ஸ்கிரீனுக்கு என்ன அப்படின்றத கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் மொதல் நாள் அதாவது ஃபர்ஸ்ட் டே மட்டும் நான் ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா ஓட்டுறதுமே ஐ ஹேவ் டு பி டிபெண்டன்ட் ஆன் கவர்மெண்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது இதுவுமே அந்த ஜெயிலரோட ரெக்கார்டை இன்னும் கொஞ்சம் தூக்கி விட்டுருக்குமா சார்? இந்த விஷயங்களுமே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ்ன்னு பண்ணிட்டு தமிழ்நாட்டில் ஒரு தடவை பண்ணிட்டு நீங்க ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, 5 மணி காட்சி பண்ண உடனே அது லாஸ்ட் இயர் 2023 நடந்த ஒரு நிகழ்வுல தான் துணிவில் அந்த மல்டிப்ளெக்ஸில் நடந்தது. இப்போ அந்த மல்டிப்ளெக்ஸ் நடந்த பிறகு தான் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிட்டாங்க 9 மணிக்கு முன்னாடி காட்சிகளை அலோவ் பண்ண போறது இல்லைன்னு பாலிசி டிசிஷன் எடுத்துட்டாங்க. ஒரு வகையில் நல்லா தான் போச்சு. இப்போ ஏர்லி மார்னிங்காக ஒரு டார்க் பிச் டார்க்கில் யாருமே ஒரு கட் அவுட்டை பண்ணி மேலேருந்து பாலை ஊற்றி ஏதோ ஒன்று கீழே விழுந்து அப்படிலாம் நடக்கல. இப்போ ஏன்னா இப்போ ஆந்திராவில் அது நடந்துடுச்சு. இப்போது தெலுங்கானா என்ன ஆச்சு, யாரோ மிட் நைட் ஷோவுக்கு போயிட்டு அந்த 9:30 மணிக்கு காட்சி 10 மணிக்கு ஆரம்பித்து க்ரௌடு மத்தியில் போயிட்டு உழுந்து வாரி அந்த ஒரு குடும்பமே வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இப்போது அங்கே வந்து அல்லு அர்ஜுன் வந்தது தப்பு அப்படின்னு பல டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது தேவையில்லாத அது வந்து சின்ன இடம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நான் வந்து சமீபத்தில் ஒரு ப்ரொமோஷனுக்காக போயிருக்கும் போது ஹைதராபாத்தில் ப்ரொமோஷனுக்காக போயிருந்தோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து சூர்யா சாரை ரிசீவ் பண்ணி அந்த மல்டிப்ளெக்ஸில் கூப்பிட்டு போகிறேன். திடீர்னு இங்கேருந்து ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. அது அங்கே ஆடியன்ஸில் அப்படி நின்றுட்டு இருந்தவங்க திடீர்னு அப்படியே கூட்டமாக வந்துட்டாங்க. புஷ் பண்ணாங்க பாருங்கள், நான் அப்படியே ஸ்லிப் ஆனேன். என்னை புஷ் பண்ணும்போதே நான் ஸ்லிப் ஆகி அந்த பக்கம் போய் ஒரு ஒரு உடன் பாட்டு ஒன்று அதை பிடிச்சி நான் கீழே விழுந்துட்டேன் ஆல்மோஸ்ட். அப்புறம் எப்படியோ சமாளித்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஒருத்தர் என்ன ஹோல்ட் பண்ணிட்டார்.
ஆனால் விழுந்திருந்தேன்னா என் மேலே பல பேர் மிதிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நான் வந்து உயிர் தப்பின மாதிரி எனக்கு ஆச்சு. அதுக்குள்ளே பவுன்சர்ஸ் எல்லாம் கூட்டு போயிட்டாங்க சாரை. பட் நான் ஆல்மோஸ்ட் விழ போயிட்டேன். அப்போது ஒரு கூட்டம் என்பதை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஒரு ஆர்டிஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துடும். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நைட்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டினீங்க. ஓகே, ஏர்லி மார்னிங்கோ மிட் நைட்டோலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டுவீங்க. அதனால் ஏர்லி மார்னிங் ஷோன்றதை பொறுத்தவரையும் இப்போதைக்கு தமிழக அரசும் இப்போ தெலுங்கானா எடுத்த இதில் எனக்கு உடன்பாடு இருக்குது. ஏன்னா தேவையில்லாத நான் அனுபவித்த பர்சனலாக நான் ஆல்மோஸ்ட் அடிபட்டிருப்பேன், உதப்பட்டிருப்பேன். பட் அது தப்பிச்ச போது பார்த்தா இந்த கூட்டத்தில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா ஏர்லி மார்னிங் ஷோவில் ஏதாவது, ஏன்னா எல்லா ஏர்லி மார்னிங் ஷோலையும் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க. 5 மணிக்கு காட்சி பார்த்தீங்கன்னா ஹீரோ வருவாங்க, கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு ஸ்டாம்பீடே நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா எத்தனை இது 9 o'clock ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே லைட்டு எல்லாருக்கும் தெரியும், கூட்டம் தெரியும், ஒதுங்கி நிற்பாங்க. டார்க்கில் நமக்கு தெரியாது, 4-5 மணிக்கு நம்மளுக்கு கண்ணில் தெரியாது, ஏன்னா அவ்வளோ லைட் இருக்குது. ஸோ அதனால் அந்த வகையில் இந்த ஏர்லி மார்னிங் ஷோ பொறுத்தவரையும் இங்கே இல்லாதது நல்ல விஷயம். டிக்கெட் வந்துருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி உருவாக்கிச்சு தெரியுமா? ஆந்திரா ஃபுல்லாக அவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எல்லோரும் தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணோம், தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு. ஆந்திரா இருக்கிற பல ஊடகங்கள் வந்து ட்வீட் பண்ணதே என்னென்னா, இது தப்பு, 300 ரூபாய் 400 ரூபாய் எப்படி நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும்? அதுவும் ப்ரீவியஸ் டே ஷோக்கு வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய். என்ன விளையாடுறீங்களா? ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மொத்தமாக பிடுங்குறீங்க. ஒரு ஆடியன்ஸ் என்பது யாருன்னா அவ்வளோ ஆசைப்பட்டு ஒரு படத்தை பார்க்கணும் வராங்க. அவங்க ரசிகராக இருக்கலாம், அந்த ஹீரோனுடைய ரசிகராக இருக்கலாம், டேரக்டருடைய ரசிகராக இருக்கலாம். இவ்வளோ நல்ல திரைப்படத்தை பார்க்கணும், ஒரு கமர்ஷியலாக இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிற படத்தை பார்க்கணும் வரும்போது நீங்கள் அவர்கிட்ட ஏன் இவ்வளோ பிடுங்க பார்க்குறீங்க? ஒரு ஃபிக்ஸ் டிக்கெட் ப்ரைஸ் வச்சுட்டு அதை மட்டும் வாங்குங்களேன், எப்படி தமிழ்நாட்டில் இருக்கோ அப்படின்றாங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு பெருமையாக இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த டிசிப்ளின் என்றைக்குமே தேவை. அது வந்து பல இன்டர்வியூஸில் வந்து நம்முடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர் சங்கத்திலேருந்து எல்லோருமே சொல்கிறது என்னென்னா, இந்த டிக்கெட் ப்ரைஸ் இதெல்லாம் வந்து அதெல்லாம் எதுவுமே அவங்க கேட்கல, மாற்றி கேட்கல. அவங்க கேட்டதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷோ கொடுங்க, 9 o'clockலேருந்து 2 o'clock வரையும் 5 ஷோக்கள் ரன் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கொடுங்க. எவ்ரி டைம் நாங்கள் வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். அது பிறகு எல்பிடியை தூக்குங்க. மீது எந்த சேஞ்சுமே இங்கே கேட்க மாட்டாங்க. எல்பிடின்றது அன்னெசரியாக பேர்டனாக இருக்குது, லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். இவ்வளோ தான் நம்முடைய கோரிக்கைகள் இருக்குது தமிழக அரசுக்கிட்ட. அதை வந்து டிக்கெட் ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, ஏதாவது ஃப்ளெக்ஸி டிக்கெட் ப்ரைஸ் வச்சுருங்க, அதை 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்றதுலாம் இங்கே தமிழ்நாட்டில் பல திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, தேவையில்லாமல் ஆடியன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்களுக்கு மைண்டில் செட் ஆயிடுச்சு, தமிழ் சினிமானா 190 ரூபாய் தான். அதாவது தமிழ்நாட்டில் 190 ரூபாய் தான் ஹையஸ்ட் டிக்கெட். மேக்ஸிமம் போனால் ஐமேக்ஸில் போனால் அவங்களுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை தவிர மீதியெல்லாம் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எந்த படமாக இருந்தாலும் சரி, வெளி மாநில 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குற படம் தமிழ்நாட்டில் 190 ரூபாய் தான். அது எவ்வளோ பெரிய சிறப்பான விஷயம் இல்லை? அண்ட் 2024 has seen many debutants. இந்த வருஷம் நிறைய டெபியூட்டன்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ளூ ஸ்டாரில் ஆரம்பிச்சு இன்னைக்கு லப்பர் பந்து வர வரைக்குமே நிறைய டெபியூட்டன்ஸ் ஸ்டாக். இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்டென்ட், டெபியூட்டன் கிட்ட இருந்து வந்த படங்கள் அண்ட் அவங்களோட ஹேண்ட்ஸ்ல ஹவுஸ் தமிழ் சினிமா இல்லை, கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானே. இப்போ நீங்கள் வந்து டெபியூட்டன்ஸ் மட்டும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்துருக்காரு, அவர் டெபியூட்டன் இல்லை. ஸோ அப்படி நிறைய பேர் நல்ல படம் கொடுத்துருக்காங்க. அதே சேம் டைம் வந்து இப்போ நீங்கள் வந்து வாழை வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, அதை வந்து மாரி செல்வராஜ் கொடுத்துருக்காரு. லப்பர் பந்துன்ற வந்து புது டைரக்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் படத்தை வந்து ஒரு புது டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பேலன்ஸ் இருக்குது. புது டைரக்டர்ஸும் பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே படம் பண்ண டைரக்டர்ஸும் பெரிய வெற்றிகள் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமா பொறுத்தவரையும் நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் வந்த டேலண்ட்ஸ் கம்மி. நீங்கள் கடந்த வருஷம் எடுத்தீங்கன்னா 2023 10 பேர்கிட்ட பெரிய டேலண்ட்ஸ் வந்தாங்க கடந்த வருஷம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வரல, கம்மியாக தான் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா பொறுத்தவரையும் வந்து எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒரு 10 பெரிய, அதாவது புது இயக்குநர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தான் இண்டஸ்ட்ரி எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அப்போ தான் அவர் மூலமாக அடுத்த படம் பண்ண முடியும். என்ன சொல்லுங்க, ஏன்னா அவங்க அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்க முடியும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் உடனே அவரோட படம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு படம் அமையும். இப்போது இதே இயக்குனர்கிட்டே போக முடியாது இல்லை, நீங்கள் ஏற்கனவே இருக்கிற இயக்குனர்கிட்டே நீங்கள் போக முடியாது. ஏன்னா அவருக்கு 2 படம் இருந்தால் அவர் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். ஆனால் புது இயக்குனர்கள் வெற்றி அடையும் போது, இப்போ ராஜ்குமார் பெரியசாமி உடனே பெரிய படம் வருது பாருங்க, உடனே 2 படம் அவர்கிட்ட கமிட்மெண்ட் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் லப்பர் பந்து இயக்குனருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிமாண்டு. அதே மாதிரி தான் ப்ளூ ஸ்டார் இயக்குனருக்கு இப்படி வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு புது இயக்குனர் வந்து வெற்றி அடையும் போது இண்டஸ்ட்ரி இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். சார், இப்போ ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் டாப் 5 அப்படின்னா 1, 2, 3 பொசிஷன் நீங்கள் கொடுக்க வேணாம். இந்த 5 படங்கள் சிறந்தது, ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்டென்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ, உங்களோட சாய்ஸஸ் என்னவா இருக்கு? இல்லை, இது டூ ஏர்லி. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நம்ம இன்னைக்கு இன்னும் விடுதலை 2 வரல. விடுதலை 2 வந்த பிறகு பேசலாம். என்ன காரணம்னா, மேபி இன்னொரு இன்டர்வியூ அப்போ பண்ணி முடிக்கலாம். அப்போ டாப் 10 நான் சொல்கிறேன். ஏன்னா விடுதலை 2 வரும்போது, விடுதலை 2 வந்து எனக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு வந்து இந்த வருஷத்தினுடைய அல்டிமேட் ஒரு படமாக, அதாவது இந்த இயர் முடியும் போது ஒரு அல்டிமேட் கண்டென்ட் படம்
அது சேம் டைம் வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து விடுதலை 2 வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதனுடைய எல்லாமே அப்படி தான் வந்துட்டுருக்கு. அதனுடைய கண்டென்ட் என்ன வருதோ, அதனுடைய டீசர்லேருந்து எது பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து பிரமாதமாக இருக்குது, இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த படத்தோடு சேர்த்து தான் நான் எதனாலும் பேச முடியும். எனக்கு ரொம்ப அமரன் ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. தங்கலான் வந்து அல்டிமேட்டாக எனக்கு இருந்தது. அதில் சியான் சாருடைய நடிப்பும் சரி, எல்லாமே அல்டிமேட். அவருக்கு வந்து தேசிய விருதுக்கான ஒரு காம்படிஷனில் அவர் கண்டிப்பாக இருப்பார். தங்கலான் படம் காம்படிஷன் இல்லை சார். ஃபென்டாஸ்டிக். காம்படிஷனே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ சியான் சாருடைய நடிப்புக்காகவே அந்த படம் பெருசாக பேசப்படும், காலங்காலமாக பேசப்படும். எனக்கு வாழை வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு கனெக்டான படம்னா அது. லப்பர் வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம், ஆனால் அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக ஒரு படம். அதாவது வணிக ரீதியில் எடுக்கப்பட்ட படம் தான், ஆனால் அது வந்து ஆர்டிஸ்டிக்காகவும் பல விஷயங்கள் அந்த படம் அட்ராக்ட் பண்ணிச்சு என்ன. ஸோ அமரன் ஒரு பயோபிக் நினச்சா அது வந்து இவ்வளோ தொலைவு வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியா, பிரமாதமான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி, அதில் வந்து ஒரு பேட்ரியாட்டிசம், அதில் வந்து ஒரு ஹீரோயிசம், இதெல்லாம் சேர்த்து வந்து ராஜ்குமார் பெரியசாமி ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்காரு. இப்படி பல படங்கள் இயர் பிகினிங்லேயே நம்ம பார்த்தோம். நம்ம வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளூ ஸ்டார் வந்து எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுச்சு. இப்படி பல படங்கள் அப்படி வந்திருக்கு. கமர்ஷியலாக வெற்றின்னு எடுத்திங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக வந்து நம்பர் 1 வந்து கோட் தான் நிற்கும் கலெக்ஷன் வைஸ். அது வந்து பக்கத்துலேயே நெருங்க முடியாது யாருமே. அந்த ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலெக்ஷன் அப்படி இருந்தீங்கன்னா அமரன் வந்திருக்கு. ஸோ அது பிறகு வந்து நம்ம வேட்டையன் அப்படிலாம் வரிசையில் லிஸ்ட்டு போடலாம். பட் ஆனால் இது முடியட்டும், இந்த இயர் முடியட்டும் அப்போ சொல்லலாம். பட் கண்டென்ட் வைஸ் நான் வந்து டெஃபினட்டாக சொல்லுவேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதாவது சில படங்கள்லாம் வந்து இந்த 5 படங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன படங்கள் தான். சார் ஒரு ஜிஸ்டா அப்படியே அதர் லாங்குவேஜ் சும்மா தொட்டுட்டு வரலாம்னு நினைக்கிறேன். லைக் அதர் லாங்குவேஜ்லுமே இந்த மலையாளம் எடுத்துட்டோம்னா நிறைய கான்டென்ட் ஃபிலிம்ஸுமே வந்திருக்கு. பீட் ஆடு ஜீவிதம், மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. பிருத்திவிராஜோட படம் கூட ஒன்று ராக் ஆயிருக்கு. ஸோ அதர் லாங்குவேஜ் படங்களில் வந்த கான்டென்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன் விட்டுலாம், கான்டென்ட்ஸ் பற்றி பேசலாம். ஸோ ஹவு எனக்கு வந்து மலையாள படங்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். 2024 வந்து அவங்களுக்கான பிரேக் த்ரூ வருஷம். நம்மளுக்கு பிரேக் த்ரூ இல்லை, தமிழ் சினிமாவுக்கு பிரேக் த்ரூ இல்லை, அவங்களுக்கான பிரேக் த்ரூ வருஷம்னு எடுத்திங்கன்னா அது வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி தான். முதல் 6 மாதத்துலேயே தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய கலெக்ஷன்லாம் கொண்டு வந்தது மலையாள சினிமாக்கள் தான். நீங்கள் எடுத்து பாருங்களேன், மஞ்சுமல் பாய்ஸில் ஆரம்பித்து வரிசையாக அவங்களுடைய படம் வந்து இல்லை பிரேமலு படம், அது பிறகு பார்த்தீங்கன்னா ஆவேசம், அது பிறகு வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்னு வரிசையாக போட்டுட்டு இப்போ வந்து சமீபத்தில் வந்து சூஷ்ம தர்ஷினி, அதுக்கு முன்னாடி வந்த கிஷ்கிந்தா காண்டம் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஏஆர்எம் டொவினோ தாமஸனுடைய படம் எல்லாமே வணிக ரீதியில் மிகப்பெரிய கலெக்ஷன் இங்கே பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 திரைப்படங்கள் மலையாள திரைப்படங்கள் இங்கே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த 2024. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய வெற்றி 20 திரைப்படங்கள் வந்து பெரிய லெவலில், இன்க்ளூடிங் மம்முட்டி சாருடைய பிரம்மயுகம், அதை மறக்க முடியாது. ஸோ அந்த ஒரு படம் சூப்பராக இங்கே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. ஸோ இப்படி வரிசையாக அவருடைய படங்கள் கண்ணூர் ஸ்குவாட் லாஸ்ட் இயர் அந்த தெரியல, அது மாதிரி வரிசையாக அவருடைய படங்கள்லாம் வந்து மம்முட்டி சாருடைய படமும் சரி, மோகன்லால் சார் படம் எல்லாமே ஒரு கண்டென்ட் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது மலையாள சினிமா ஆயிடுச்சு. அந்த மலையாள சினிமா 20 திரைப்படங்களை இந்த வருஷம் நம்ம கொண்டு வந்து கொடுத்து தமிழ்நாட்டில் எல்லாரும் கொடுத்து அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸே கொடுத்துருக்கு. நாங்கள் கொடுத்துட்டே இருப்பையா சூப்பர் கண்டென்ட், நீ பார்த்து வேந்து போ அப்படின்றாங்க. நம்மளுக்கா இந்த மாதிரி கண்டென்ட் எங்கடா கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா வரல கண்டென்ட், ரேராக ஒரு நல்ல கண்டென்ட் வந்திருக்கு நம்ம தமிழ் சினிமாவை தவிர. இந்த மாதிரி பேக் டு பேக் வந்துட்டே இல்லை. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது. நஸ்ரியா நடித்த சூஷ்ம தர்ஷினி படம் எனக்கு வியந்து போயிட்டேன். இதுடா இது இப்படி ஒரு சின்ன படம், ஒரு 3 கோடியில் எடுத்த படம், அவ்வளோதான் பட்ஜெட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து கிஷ்கிந்தா காண்டம் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி 3 கோடி பட்ஜெட்டு, அவ்வளோதான். 3 கோடி மேக்ஸிமம் 4 கோடி இருக்கலாம். இவ்வளோ ஒரே வீட்டுக்குள்ளே தான் எடுத்தாங்க, ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே 3 பேர் தான் கேரக்டர். கிரைம் த்ரில்லர் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், வெளியிலே போகாது அந்த படம். அந்த வீடு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற வீடு, அது குரங்கு, இவ்வளோ தான் இருக்கும், மற்றபடி எதுவுமே இருக்காது. என்னன்னா இது இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் 30-40 நாளில் படத்தை எடுத்துட்டாங்க. என்ன பெரிய செலவு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கூட கிடையாது. மீதி பேருக்குலாம் பெரிய சம்பளமே இருக்காது. அப்போது பட்ஜெட்டாகவே 3 கோடி இருக்கலாம், இல்லை 4-5 கோடி இருக்கலாம். ஆனால் அந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி, 50 கோடி 60 கோடி கலெக்ட் பண்ணுது. சூஷ்ம தர்ஷினி அதே மாதிரி ஒரு 3 கோடி மேக்ஸிமம் போனால் 4 கோடி இருக்கலாம். அந்த படம் 50 கோடி இப்போ கிராஸ் பண்ணியிருக்கு கலெக்ஷனில். இதுதான் வெற்றி. நம்ம 50 கோடி இங்கே பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க தமிழ் சினிமாவில். 50 கோடின்றது ஏதோ ஒரு ரேராக ஒரு படம் பண்ணுது. அங்கே ஜஸ்ட் லைக் தட் அடிச்சுட்டு போகிறாங்க. ஒரு மாதமும் ஒரு படம் வந்து 50 கோடி அடிச்சுட்டு போகுது. நான் அப்புறம் ஒரு படம் பார்த்தேன், ஹலோ மம்மின்னு ஒரு படம். எனக்கு ஒரு சர்ப்ரைஸு. தன் மகள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கிற அம்மா வந்து செத்து போன பிறகு ஹெல்த்னால செத்து போகிறாங்க, ஆவியாக பொண்ணோட இருக்காங்க. அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அது ஹலோ மம்மி, எவ்வளோ அருமையான கான்செப்ட் பாருங்க. கோஸ்ட் அம்மா பொண்ணு கூடயே இருக்கும், பொண்ணுக்கு நல்லது பண்ணிட்டே இருக்கும். பொண்ணை வந்து ட்ரேஸ் சார், பொட்டமுன்னு ஒரு படம் வந்துச்சு, ரோஜா படம், அது ஒரு ட்ரேஸ் தான். அதாவது அம்மா கூடவே இருக்கும். அந்த அம்மா வந்து பொண்ணுக்கு ஒருத்தரும் வர முடியாது பக்கத்தில். ஒருத்த வந்து பேக்கை திருடிட்டு போவா, அவளை தாண்டி போக முடியாது.
அந்த கோஸ்ட் வந்து அவனை அடிச்சு தம்சம் பண்ணிடும். அப்போதான் அவன் சொல்லுவான், ஐயோ இது பெய்டாயோ அப்படின்வா. அவள் பெய் கிடையாது, அவங்க அம்மா அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவான் தன் மகளை. இப்படி சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியாஸ் எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா மலையாள சினிமாவில் தொடர்ந்து பண்ணி பெரிய பெரிய வெற்றிகள் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா நம்மக்கிட்ட இல்லை. நம்ம வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டுக்குள்ளேயே டெம்ப்ளேட் மாட்டிக்கிட்டோமோ, என்னதான் புது கண்டென்ட் வந்தாலும் ரேராக வந்து நிற்கிறதே தவிர ஒன்ஸ் இன் 3 months, ஒன்ஸ் இன் 2 months அப்படிதான் வருது தவிர 10 படம் வந்தாலும் அதிகமாக இருக்குன்னா அவங்க 20 படம் கொண்டு வந்துட்டாங்க இந்த வருஷம். ஸோ கண்டிப்பாக மலையாள சினிமா இஸ் அ பெஞ்ச் மார்க் ஃபார் திஸ் இயர். இந்த வருஷம் பொறுத்தவரையும் இந்தியன் சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க் இயர் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது மலையாள சினிமா சொல்லலாம். அடுத்து தமிழ் சினிமா சொல்லலாம். இப்போ தெலுங்கு சினிமா எல்லாத்தையும் பீட் பண்ணி நான் ஒரு படத்தை 5 நாளே 1000 கோடி அடிப்பேன், 6 நாள் அடிப்பேன்னு சொல்லிட்டு புஷ்பா 2 மூலமாக காமிச்சிருக்கு. ஸோ தெலுங்கு சினிமா பொறுத்தவரையும் பல வெற்றிகள் பார்த்துட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு பிரேக் த்ரூ பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 அமைஞ்சிருக்கு, மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்தியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வரிசையாக நிறைய. இந்தியில் ஒரு பெரிய சேஞ்ச் என்ன இருக்குன்னா, இந்த நான் எல்லா படங்களையும் பார்த்துட்டு இருக்கிறது சொல்கிறேன், ஹாரர் த்ரில்லர் எல்லாமே வெற்றி. இப்போ கூட ஸ்ட்ரீட் 2, புல்புலையா 2, வரிசையா 3 எல்லாம் வெற்றி. எல்லாமே வந்து முஞ்சியான்னு ஒரு படம், எல்லாமே அப்புறம் வந்து சைத்தான் ஒரு படம், மாதவன் சார் நடிச்சிருப்பார், எல்லாமே ஹாரர் படம். ஹாரர் த்ரில்லர் அதான் ஓடிட்டு இருக்கு எங்கள் இந்தியில். அதை விட்டால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றின்னு எடுத்திங்கன்னா அது வந்து புஷ்பா 2. ஸோ அப்போ இந்தி பொறுத்தவரையும் பாருங்கள் எவ்வளோ பெரிய வெற்றிகள் வந்து ஹாரர் படம் மூலமாக வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது அங்கே ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம ஊரில் என்னன்னா வெற்றி என்பது ஒரு பெரிய சிக்கலாக எப்பாவது ஒரு தடவை அமையதே தவிர டோட்டலாக வந்து கண்டினியூஸாக வெற்றிகளா அப்படின்னா இல்லை. அதுதான் இப்போ இருக்கிற சிக்கலாக தமிழ் சினிமாவுக்கு பார்க்குறேன். 2025 ஒரு பெட்டரான வருஷமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். சார், அந்த யூடியூப் ரிவ்யூவர்ஸ் ஷுட் நாட் கம் இன்டு தி தியேட்டர்ஸ் அண்ட் ஆஸ்க் பப்ளிக் ஒப்பீனியன்ஸ், அந்த விஷயம் இருக்குல்ல சார், அதை ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சிட்டோம், உங்கள் சங்கத்தில் இருந்து ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சிருக்கோம். இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் கிளாரிட்டி ஆன் தட். உங்களோட வியூ என்ன சார் அது பொறுத்து? நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போது ஊடகங்களில் வந்து பேசுகிறாங்க, ஊடகங்கள்லாம் அப்படி பேசுறது அப்படி சொல்லக்கூடாது. ஊடகங்கள் எல்லாருமே நல்லவங்க தான். அதாவது 98% பீப்புள் ஆர் வெரி குட், தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பயணிக்கிறாங்க, பல வருடங்கள் தன்னுடைய கெரியராக சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சினிமா ஒழிக்கணுன்ற எண்ணத்தெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு 2 பேர் மட்டும், அவங்களுடைய 2 பேர்னா 2% மட்டும், 98% வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு 2% வந்து இதில் நெகட்டிவாக சொல்லி அது மூலமாக தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி 2% இருப்பாங்க. அந்த 2% இண்டஸ்ட்ரி கிடையாது, மீடியா கிடையாது. 98% வந்து ரொம்ப நியூட்ரலாக இருப்பாங்க. நம்ம வந்து யாரையும் ஃபேவர் பண்ண சொல்லல, யாரையும் வந்து நல்ல கண்டென்ட் தான் ஃபேவர் பண்ண முடியும், எல்லா கண்டென்ட்டும் ஃபேவர் பண்ண முடியாது. ஆடியன்ஸை அப்படியே நான் வைக்கிறேன். 98% ஆர் வெரி குட் பீப்புள், வெரி குட் ஆடியன்ஸ். தே வில் ஜஸ்ட் லைக் தட் சே அண்ட் கோ. படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஒரு 2% பிளான்டட் பீப்புள். இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு திரைப்படம் வருதுன்னா காமன் ஆடியன்ஸ் பேசிட்டு போனால் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. பிளான்டட் பீப்புள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பார்ட்டிலேருந்தோ ஒரு பர்டிகுலர் டீம்லேருந்தோ அமிச்சு இந்த படத்தை வந்து மொத்தமாக காலி பண்ணு சொல்லும்போது இந்த 2% எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஸ்லீப்பர் செல் எப்படி கரெக்டாக சொன்னீங்க. இந்த ஸ்லீப்பர் செல் எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது? அப்போ மொத்தமாக தானே ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கு. இதுதான் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு டிசிஷனாக நாங்கள் கேட்டோம். அது வந்து நாங்கள் கேட்கல. இது வந்து ஃபஸ்ட்டு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் தான் கோரிக்கை. அவங்க தான் சொன்னாங்க இதை பேன் பண்ணணும், ஏன்னா இப்படி போட்டு மொத்தமாக இண்டஸ்ட்ரியை பாதிக்கிறாங்க, அதனால் நாங்கள் வந்து இதை பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். அவங்க பண்ணுறது கரெக்டாக நீங்கள் பண்ணுங்க, ஏன்னா அவங்க தான் ஆரம்பித்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் வந்து தயாரிப்பாளர் சங்கமாக என்ன சொல்லணும், ஆமாங்க இது பண்ணி தான் ஆகணும், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து திரு முரளி சாரும் அதே தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, கதிரேசன் சாரும் கொடுத்தாரு, நாங்களும் அதே தான் கொடுத்தோம். நாங்கள் மட்டும் தனியாக கொடுக்கல, எல்லாருமே சேர்ந்து என்ன சொன்னோன்னா, தனிப்பட்ட மனித தாக்குதல் தனி மனித தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, வன்மத்தோட பேச நடந்துட்டு இருக்கு ஆடியன்ஸ் மத்தியில். ஆனால் அவங்க யாருமே வந்து காமன் ஆடியன்ஸ் கிடையாது, பிளான்டட் ஆடியன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ். இப்போ ஸ்லீப்பர் செல்லை தடுக்கணும்னா ஓவராலாக தான் தடுக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய எண்ணம். ஓவராலாக தடுக்கணும்னா எப்படி? ஓவராலாக பண்ண முடியாதுங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரும். இப்போ எந்த அளவு மாறி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் 2 வாரம் இதெல்லாம் இந்த ஒரு கான்ட்ரவர்சி போன பிறகு 2 வாரத்தில் வந்த பப்ளிக் ரிவ்யூ எல்லாம் பாருங்களேன், எல்லாரும் பேலன்ஸ்டாக பேசிட்டு போகிறாங்க. ஒரு டாக் வந்துடுச்சுல்ல, அதை மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி அது அவங்களுக்கும் ஊடகங்கள் மூலமாக ரீச் ஆயிடுச்சு. ஐயோ பப்ளிக் டாக் பேசக்கூடாது போல இருக்கு, இவங்க இஷ்யூ பண்ணுவாங்க போல இருக்கு, ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து பெரிய இஷ்யூ பண்ணுவாங்க, அதாவது சங்கத்துல பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கு, நம்ம எதுக்கு போய் ஏதாவது பேசி நம்மளை டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல ரிவர்ஸா நடந்துட்டு இருக்கு. இப்போ நியூட்ரல் ஏதாவது பேசிட்டு போறாங்க. இப்போ அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தப்பாவே தோணல. அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, நீங்க இன்னும் ஒரு ஆடியன்ஸ் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுங்க. நீங்கள் ரிவ்யூவராக உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க. ரிவ்யூவர்னா அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணி நான் வந்து மொத்தமாக டேமேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்லீப்பர் செல் மாதிரி பேசினேன்னா அப்போ நீ ஆடியன்ஸ் கிடையாது. நீ ஒரு
ஒரு பிளானோட வந்திருக்கு. அதுக்கு தான் சங்கத்தில் எல்லா சங்கமும், நான் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் சொல்லலை, எல்லாருமே சேர்ந்து ரைட் ஃப்ரம் திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தை எல்லாருமே சொன்னது என்னன்னா, இப்போ இந்த ஸ்லீப்பர் செல்ல 2% ஸ்லீப்பர் செல்லை கண்ட்ரோல் பண்ணோம்னா 98%க்கும் நம்ம வந்து வேணான்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அது பிறகு நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளே பார்க்குறோம், 2 வாரமாக பார்க்குறோம், நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. அவங்க பேசின பேச்சுக்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து யாரும் காயப்படுத்தலை, தனி மனித தாக்குதல் இல்லை. அவங்களாம் படத்தை படமாக பார்த்துட்டு இல்லைங்க படம் ஓகேங்க ஓகேங்க. அதாவது நான் சில படங்கள்லாம் பார்த்தேன், ரொம்ப ஆவரேஜான படம், நான் எனக்கு ஆவரேஜாக தோணுன படம், பேர்லாம் சொல்லக்கூடாது, அதை வந்து ஜாலியாக இருந்ததுங்க, நல்லா இருந்ததுங்க அப்படின்னாங்க. பரவாயில்லப்பா, பயங்கர சப்போர்ட்டாக இருக்காங்கப்பா. நான் பேசியிருக்க மாட்டேன், அவங்க நல்லா ஜாலியாக இருந்தது, படம் என்ஜாய் பண்ண சொல்லும்போது அப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட் தான் தப்பாக இருக்கோ அப்படின்னு நினச்சி நான் போயிட்டேன். என்ன காரணம்னா அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு இல்லை. இப்போ இதே நீங்கள் ரிவ்யூஸ்க்கு வாங்கலேன், ரிவ்யூஸ்க்கு வந்து நாங்கள் கோர்ட்டுக்கு தான் போயிருக்கோம், நாங்கள் வந்து பேன்லாம் பண்ணல. கோர்ட்டுக்கு என்ன பண்ணோம்னா 3 நாட்கள் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பாம்பிங் எதிராக தான். ஓகே, நெகட்டிவ் ரிவ்யூ பாம்பிங் என்ன அர்த்தம்? யாராவது ஹேட்ரட்டை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது ஒரு படத்துக்கு எதிராக தனி மனித தாக்குதலோ இல்லை வன்மத்தோட ரிவ்யூ பண்ணி அந்த படத்தை வந்து காலி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு எதிராக தான் நம்ம வந்து 3 நாட்கள் இதை பண்ணோம், தடை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம். இது காரணங்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கோம். அப்படி கோர்ட் என்ன சொல்லுது, ஒட்டுமொத்தமாக பேன் பண்ண முடியாது எல்லாரையும் அப்படின்னு. அதே நாங்களும் அதான் சொல்கிறோம், ஒட்டுமொத்தமாக பேன் பண்ண முடியாது. ஏன்னா 98% ரிவ்யூவர்ஸ் நல்லா பண்ணுறாங்க, கரெக்டுங்களா? ஒரு 2% தான் வந்து ஒரு தனி மனித தாக்குதலோ இல்லை பர்சனலாக ஒரு ரீசனால பண்ணுறாங்க. அப்போ 98%க்கும் நம்ம பாதிக்க வேண்டிய கட்டாயம் வந்து நிற்கிது. அதாவது சார் பண்ணாதீங்க 3 நாள் என்ன அவங்கள சொல்ல முடியாது. அதில் நிறைய பேர் என்ன சொன்னேன், சார் என்ன நாங்களும் நல்லா தானே பண்ணுறோம், எங்களே பேன் பண்ணுறீங்க. இல்லை சாமி நீ நல்லா தான் பண்ணுற, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், நீ 2.5 ஸ்டார் கொடுத்தாலும் அதில் பொலைட்டாக சில நல்ல விஷயங்களும் சொல்லிட்டு, ஆனாலும் எனக்கு 2.5 ஸ்டார் தான் கொடுக்க முடியும் இந்த படத்துக்குன்னு சொல்கிறேன். எங்களுக்கு எந்த காயமும் இல்லை, சரி நம்ம படம் சரியா இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம ஒதுங்கிடுறோம். ஓகே, ஆனால் அந்த 2 ஸ்டாரும் கொடுப்பேன்ல, அது பிறகு உன்னை திட்டுவேன், உன்னை காலி பண்ணுவேன், நீ பர்சனல் தனிமனித தாக்குதல் பண்ணும்போது தான் ஹர்ட் அதிகமாகுது. இது தனிமனிதனா பேசல, இது எல்லாமே தனஞ்சயனா பேசல, அசோசியேஷனாக பேசிட்டு இருக்கேன். அசோசியேஷன் நம்ம உட்காந்து பேசும்போது இந்த டிசிஷன் எடுப்போம். எல்லாருமே ஹர்ட் ஆகிறாங்கல்ல, அப்போ எல்லா ப்ரொடியூசர்ஸும் எல்லா அசோசியேஷன் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க, சரி நம்ம வந்து ஒரு கோர்ட்டுக்கு போவோம், இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ பாம்பிங் எதிராக நம்ம வந்து ஒரு ஆர்டர் கேட்போம். கோர்ட் என்ன சொன்னாங்க, இது எல்லாரும் பதில் சொல்லட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நெகட்டிவ் ரிவ்யூ எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க, அவங்க கேட்ட கேள்விக்கு நிறைய கேள்விக்கு எங்கள்கிட்ட இன்னும் ரெஸ்பான்ஸ் வரணும். அதாவது எப்படி எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, யார் சூஸ் பண்ணுவாங்க, யார் நெகட்டிவ் ரிவ்யூன்னு சொல்லுவீங்க, யார் சொன்னது நெகட்டிவ் ரிவ்யூ நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, இதை யார் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ் வரணும்ல. இந்த கைட்லைன்ஸ்க்காக 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் அரைவ் பண்ண பிறகு நெகட்டிவ் ரிவ்யூ பாம்பிங் எதிராக என்ன ஜட்ஜ்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பேசணும்னு சொல்லியிருக்காங்க. கேரளாலையும் இதே தான் போயிட்டு இருக்கு, கேரளா கவர்மெண்ட்டும் இதே தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இதுக்கான கைட்லைன் உருவாக்குங்கன்னு. இப்போ நாங்களும் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்து இதை ஒரு கைட்லைன் உருவாக்கணும். நாட் அபவுட் ரிவ்யூஸ், இட்ஸ் அபவுட் நெகட்டிவ் ரிவ்யூ பாம்பிங் எதிராக தான். யார் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பாம்பிங் பண்ணுறாங்களோ அவங்கள எப்படி தடுக்கிறது, இதுக்கு தான் நம்முடைய என்டையர் பிளானே தவிர ரிவ்யூஸ்க்கு எதிராக கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குறதே எங்களுக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஓரளவு நம்பிக்கை வந்துடுச்சு. அவங்க வந்து ரிவ்யூ பண்ணும்போது லாஸ்ட் 2 வீக்ஸ் பண்ணுறவங்கலாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க தவிர சென்சிபிளாக அழகாக படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் நிறைகளை சொல்லிட்டு வரும்போது இதெல்லாம் பரவாயில்லையே, இண்டஸ்ட்ரி நல்லா தானே போயிட்டுருக்கு, நம்ம எதுக்கு இதை போய் இன்னொரு தடவை பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். கொஞ்ச நாள் எல்லாரும் அசோசியேஷன் எல்லாரும் பேசிட்டு பரவாயில்லைங்க எல்லாருமே கரெக்டாக தான் ரிவ்யூ பண்ணுறாங்க, நம்ம எதுக்கு இதை போய் பர்சியூ பண்ண கூட டிசைட் பண்ணலாம். அசோசியேஷனில் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குல்ல, இப்போ ஆடியன்ஸ் நல்லபடியாக கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னா அவங்களே எதுக்கு தடுக்கணும், சொல்லட்டுமே, அப்படி தான் வரும். அப்போது வீடியோ எடுக்கிறவங்களும் கேர்ஃபுல்லாக எடுப்பாங்க. இப்போது போய் பப்ளிக் வியூ எடுக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்க வந்து கேர்ஃபுல்லாக கேட்பாங்க, இல்லைப்பா நெகட்டிவ் எல்லாம் பேசிட்டு இருக்காத, தனிமனித தாக்குதல் நீ சொன்னீங்கல்ல படத்தை பற்றி பேசு, நீ பேசிட்டு போவோம், என் சேனல் தான் பிரச்சனை வரும், அதனால் நீ படத்தை பற்றி பேசு, இந்த அடுத்த பேசுனா தப்பாயிடுவாங்க. ஸோ அப்போ ஆடியன்ஸும் வந்து பொறுப்பாக பேசுவாங்க, அதை போடுற யூடியூப் சேனலும் ஆடியன்ஸ் ரிவ்யூ போடுற யூடியூப் சேனலும் கரெக்டாக பண்ணுவாங்க. கங்குவா அகைன் அது வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நாங்கள் பார்த்த அளவுக்கு எனக்கு கன்வின்சிங்காக இல்லை அப்படின்ட்டு. For you, was it a catch or a miss, sir? இல்லை, டெஃபினட்டாக மிஸ் தானே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. இப்போது நீங்கள் வந்து பேன் இண்டியா லெவலில் ப்ரொமோஷனு, இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நம்ம பண்ணதில்லை. சூர்யா சார் வந்து அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ப்ரொமோஷன், அது வந்து என்ன மிஸ் ஆயிடுச்சுன்றதை அந்த படத்தில் பணியாற்றின அனைத்து பேர் தான் பண்ணணும். எல்லாருமே தான் குழு சேர்ந்து தான் அதை வந்து அனலைஸ் பண்ணணும். இதை நான் தனிப்பட்ட முறையில் மட்டும் நான் பேச முடியாது. ஒரு மிஸ் பண்ண வாய்ப்பாக நான் பார்க்குறேன். இப்போது ஒரு புஷ்பா 2 வந்து இவ்வளோ பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணதுன்னா அதுக்கு முன்னாடி வெளியான இந்த படம் ஓகேங்களா, புஷ்பா 2 ஒன்றும் ஹாலிடேயில் வரல, ஒரு லீவ் நாளில் வரல. அதே மாதிரி தான் வந்து கங்குவா வந்து லீவ் நாளில் வரல. ஸோ அதனால் லீவ் நாட்கள் வந்திருந்தால் நல்லா ஓடி இருக்கும் அப்படிலாம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. மழையும் இல்லை, அதனால் எதுவுமே நம்ம வந்து காரணமே கிடையாது. நம்ம ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியல, ரிவ்யூயர்ஸ் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல. அதில் தனிப்பட்ட தாக்குதல்களும் தனிமனித தாக்குதல் இருந்ததெல்லாம் ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து எல்லாருக்குமே தெரியும்ல, இருக்கிற இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் அந்த டீமில் உழைச்ச எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிது, ஒரு பெரிய வாய்ப்பு வந்து நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோ.
ஓரளவு இப்போ வந்து புஷ்பா 2 படம் பார்த்தீங்கன்னா 100% வந்து கிரேட் படம் அப்படின்னு யாருமே இங்கே வந்து சொல்ல. எல்லாருமே என்ஜாயபிள் கமர்ஷியல் சினிமா சொன்னாங்களே. என்ஜாய் பண்ணி 3.5 மணி நேரம் இருந்தாலும் என்கேஜ் பண்ணுது, பல விஷயங்கள் கூஸ் பம்பை கொடுக்குது. அதனால வந்து ஓகே, இந்த படம் வந்து ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்களே தவிர, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய படம் தமிழ் சினிமானுடைய, அதாவது இந்தியன் சினிமானுடைய அல்டிமேட் கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா என்னுடைய பெஞ்ச் மார்க் வந்து அது வந்து பாகுபலி 2 கம்பேர் பண்ண மாட்டேன். இன்னைக்கு வரையும் நான் வந்து த பெஸ்ட் எவர் கமர்ஷியல் சினிமான்னா அது வந்து பாகுபலி 2 தான். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. இப்போ நான் கேட்க வர்றது, அப்படி இல்லைனாலும் இன்னைக்கு புஷ்பா 2 ஏன் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுது? அவங்களும் ப்ரொமோஷன் நிறைய பண்ணாங்க, ஃபயர் இல்லை வைல்ட் ஃபயர் அப்படின்னாங்க, அவங்களும் பில்டப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதை தாண்டி அந்த கண்டென்ட் ஏதோ ஒரு வகையில் பல கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருந்துட்டு அந்த படம் நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவிட்டி மட்டும் பேசப்பட்டு பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருந்தது. அது மிஸ் ஆனது வந்து அதில் எல்லாருமே செயல்பட்டு கூட தான் ஒர்க் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் அடிக்கடி கிடைக்காது, இவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடைக்காது. ஒரு தயாரிப்பாளர் 200% நம்பி அந்த படம் கண்டென்ட்டில் அவர் இறங்கவே இல்லை. இறங்கி இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் வந்து கிளியர் கட்டாக டோட்டலாக டீமை நம்பினார். இயக்குனர்லேருந்து எல்லாரையும் நம்பி நீங்கள் என்ன படம் கொடுக்குறீங்களோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். எங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு வந்தான், யாருமே இதுக்குள்ளே வராதிங்க அப்படின்னாரு. கண்டென்ட்டை வந்து மார்க்கெட் பண்ணுறதோட உங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னாரு. ஸோ நானும் வந்து அவ்வளோதான், கண்டென்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் நானும் பார்க்குறேன். ஓகேங்களா, முன்னாடியெல்லாம் உட்காந்து படம் பார்க்கல. நாங்கள் உட்காந்து படம் பார்த்து கருத்து சொல்லிட்டு இதெல்லாம் மாற்றி, அதில் நிறைய பேர் கமெண்ட் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் முன்னாடியே பார்த்துருப்பாங்க, இவங்க இதை கரெக்ட் பண்ணல அது கரெக்ட் பண்ணல. ஏங்க எல்லாரும் சேர்ந்து அன்றைக்கி தாங்க பார்த்தோம், அவ்வளோதான் உண்மை. ஏன்னா கேடிஎம்ன்றது வேற காப்பியா, அதாவது நம்ம ரெடியான காப்பி வந்து பார்க்குறதுக்கு டைமே கிடைக்கல. ஏன்னா நான் வந்து ப்ரொமோஷனில் பிஸியாக இருந்தேன். நான் வந்து அப்ராட் போயிருந்தோம், ப்ளஸ் வந்து பல மாநிலங்களில் சூர்யா சாரோட போயிருந்தேன். இப்போது ஞானவேல் சார் பாம்பேயில் அவர் பிஸியாக ஷெடியூலில், அவரோட நிறைய உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு இருந்து அவர் அதில் பிஸியாக இருந்தார். இப்போ நாங்கள் யாருமே இந்த கண்டென்ட்குள்ளே வரல. கண்டென்ட் என்பது டோட்டலாக இயக்குனர் மேலே இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. அவரும் அவர் டீம், இயக்குனர் மட்டும் கிடையாது, அந்த ஹோல் டீம் மேலே நம்பிக்கையில் தான் அந்த கண்டென்ட்டை வந்து கொடுத்தாச்சு. சார் நீங்கள் என்ன உங்களுக்கு கரெக்டாக தோணுதோ, ஏன்னா அவருக்கு நல்ல பெரிய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு, நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை படம் கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த கண்டென்ட் வரும்போது நாங்களும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உட்காந்து படம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு ஆடியன்ஸாக ஒரு பெரிய வெற்றி படம் நம்மளுக்கு காத்திருக்கு தான் நம்பிக்கையோடு வருவோம். கரெக்டுங்களா? நான் சொல்கிறது தயாரிப்பாளர்லேருந்து அது படக்குழு, நான் சொல்கிறது ப்ரொமோஷனில் ஒர்க் பண்ண என் டீம் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஆனால் அது மிஸ் ஆகுதுன்னு வரும்போது, அதில் சவுண்டு வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து விஷுவலாக சிலது டிஏல வந்து மிஸ்டேக் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும், மிஸ் பண்ணிட்டுமேடான்னு தோணும். ஸோ அதுதான் எனக்கு வந்து என்னாச்சுன்னா, நீங்கள் அது பிறகு என்ன கரெக்ஷன் பண்ணாலும் ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி ஒரு குறை சொல்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏன் கொடுத்துட்டோம், சவுண்டில் வந்து குறை சொல்கிற மாதிரி, இதில் குறை சொல்கிற மாதிரி ஏன் வாய்ப்பை கொடுத்துட்டோன்ற ஒரு ரெக்ரெட் இருக்குது. ஆனால் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது நம்ம நம்பிக்கையில் ஒரு தயாரிப்பாளராக அவர் வந்து ஞானவேல் சார் டோட்டல் நம்பிக்கையை அந்த படக்குழு மேலே வச்சுருந்தாரு. அது அவங்க குழுவாக அவங்களுக்கு அது கரெக்டுன்னு தோணி இருக்கு, இது கரெக்டாக தான் இருக்குது, இது சில ரீசனால இது கரெக்டாக இருக்குன்னு அவங்களுக்கு தோணி இருக்குது, அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக எல்லாத்தையும் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே போகலாம். பட் ஆனால் ஓவராலாக நம்மளுக்கு என்ன தோணுன்னா, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது, ஒரு மாபெரும் வெற்றி அடைறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது, அந்த ரெக்ரெட்டும் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே வெற்றி படத்துக்கு தானே ஏங்குறோம். அந்த வெற்றி படம் நமக்கும் அமையணும், நம்ம பேரில் வந்து நம்மளும் பணியாற்றின ஒரு படம் வந்து மாபெரும் வெற்றி படம் தானே நம்மளும் உழைக்கிறோம். அந்த வெற்றி என்பது நம்ம சம்பளத்துக்காக மட்டும் கிடையாது. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் சம்பளத்துக்காக மட்டும் உழைக்கல, உங்களோட இன்டர்வியூ பெருசாக பாப்புலர் ஆகணும், உங்களை எல்லாரும் சொல்லணும், நல்ல கேள்வி கேட்டார், நல்ல கரெக்டான பதிலை கொண்டு வந்தார் அப்படி தானே உங்களை சொல்லுவாங்க. நம்ம சம்பளத்துக்காக மட்டும் உழைக்கல. அதே மாதிரி நான் சம்பளத்துக்காக மட்டும் ஒரு ப்ரொமோஷனில் ஒர்க் பண்ணல. கடைசியில் ஒரு வெற்றி படம் எனக்கு இருக்கும்போது என் கரியரில் எனக்கு நான் வந்து அந்த வெற்றி படத்தில் நானும் ஒரு சிறு பங்கு ஆற்றுறேன் அப்படின்னு இருக்கும்ல. கடைசியில் ஒரு படம் தோல்வி அடையும்போது நம்மளும் ஒரு காரணம் மாதிரி நிற்கும். அதில் நீ ஓவராக பில்டப் பண்ணிட்ட அப்படின்னு நம்மளை போட்டு சாத்திட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன், ஏங்க நான் டெய்லர் ட்ரீஸரை பார்த்து, நான் பார்த்த ப்ரொமோஷனை பார்த்து நானும் வந்து நம்பிக்கையோடு தான் பேசுவேன். அதே மாதிரி தான் எல்லாரும் பேசுவாங்க. படம் பணியாற்றின எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு ஒரு படமாக வரும்போது அது எப்படிப்பட்ட படமாக வருது, அது 100% டார்கெட் ஹிட் பண்ணுதா இல்லை மிஸ் பண்ணுதா, அதுதான் ஒரு படத்தினுடைய வெற்றிக்கான அடிப்படையாக மாறுது. அந்த இதில் டார்கெட் அச்சீவ் பண்ணாத போது, அது மிஸ் பண்ணதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் டைம் சார். 2024 நிறைய படங்கள் தமிழ் மட்டும் நான் கேட்கணும்னு நினச்சி, அது அப்படியே மலையாளம், தெலுங்கு எல்லாமே டச் பண்ணிட்டு ஹிந்தி மார்க்கெட் வரைக்குமே போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம், ஃபார் யோர் கான்டென்ட் ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.